ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காரில் வயரிங் இஷ்யூ அப்படின்னா என்ன, ஒரு காரில் வயரை கடிச்சிருச்சு அப்படின்னா என்னென்னலாம் ஒர்க் இருக்கும், பேட்டரியோட லைஃப் வந்து எவ்வளோ இருக்கும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து அதை செக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் அதே ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம். காரில் வந்து ஸ்டார்டர் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டரோட இஷ்யூவும் இருக்கலாம். அப்போ அந்த ஸ்டார்டர் மோட்டர்னா எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நம்ம காரில் எதுக்காக இருக்குது, எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சார், இப்போது இந்த ஸ்டார்டர் மோட்டர் அப்படின்னா என்ன, அது எதுக்காக காரில் இருக்குது? ஸ்டார்டர் மோட்டர்ன்றது ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கூடிய ஒரு மோட்ரு. அது இப்போ பழைய இந்த ஜென்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளியை ரோப் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அதே கான்செப்ட் தான் இன்ஜினும். அதுக்கு வந்து இப்போ செல்ஃப் மோட்டர்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டர் இருக்கும். இதில் பெண்டாக்சல் இருக்கும். இந்த பெண்டாக்சல் வந்து அதில் ஒரு பிளேவில் ரிங், அந்த புள்ளிக்கு மேலே ஒரு பிளேவில் ரிங் மாதிரி இருக்கும் கியர் பாக்ஸில். அதை வந்து இந்த பெண்டாக்சல் வந்து பிளேவில் ரிங்கோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இன்ஜின் கிராங்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது செல்ஃப் மோட்டரோட வேலை. ஓகே, அப்போது அந்த செல்ஃப் மோட்டருக்கு உள்ளே என்னென்ன இருக்கும், அதில் என்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சார் பெண்டாக்சல். இது வந்து அந்த பிளேவில் ரிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பல், கியர் பல். இது என்னென்னா ஒன் சைடு தான் சுற்றும், இன்னொரு சைடு சுற்றாது. இது இன்னொரு சைடு சுற்றும் போது உங்களுக்கு வந்து செல்ஃப் ஆகிடுச்சின்னா அந்த செல்ஃப் மோட்டர் வந்து அந்த கிராங்க் பண்ணும்போது மிக்ஸி மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும். இது ஒரு பிரச்சனையாக வரும் செல்ஃப் மோட்டரில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சால்னாய்டு சுவிட்ச் வரும். இந்த சால்னாய்டு சுவிட்ச் பார்த்திங்கன்னா இந்த பெண்டாக்ஸில் இப்படி முன்னாடி தலை வைக்கிற வேலை இது. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பவர் கொடுக்கும்போது இந்த பெண்டாக்ஸில் இப்படி வெளியே வரும். அப்புறம் பவர் கட் ஆனோடனே உள்ளே வந்து லாக் ஆகிடும். இது வந்து செல்ஃப் மோட்டரோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கார்பன் ப்ரஷ்ஷு இந்த ஆரம்பிச்சதில் இது இப்படி சுற்றும் போது இது தேய்மானம் ஆகும். இது தேய செல்ஃப் மோட்டர் வந்து சுற்றும். இது போயிடுச்சு அப்படின்னா செல்ஃப் மோட்டர் உங்களுக்கு செல்ஃப் எடுக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை ஒரு எலக்ட்ரிஷியன் பார்த்து செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மோட்டர் ஒர்க் ஆகும். ஓகே சார், இந்த செல்ஃப் மோட்டர் வந்து என்ன காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? செல்ஃப் மோட்டர் பார்த்திங்கன்னா இப்போ புது கார் ஒருத்தருக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 70,000 கிலோமீட்டர் இல்லை 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதில் டெய்லி யூசேஜ் ஒருத்தங்க அதிகமாக ஒரு கிளைண்ட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராவல்ஸ் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான செல்ஃப் ஆகும். ஓன் காரில் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிறது கொஞ்சம் ரேர் தான். அது 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி கூட ஆகலாம். அதே ட்ராவல்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா டெய்லி யூசேஜினால உங்களுக்கு ஒரு 50,000லேயே 60,000க்கு மேலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது நம்ம எத்தனை தடவை அந்த செல்ஃப் மோட்டரை நம்ம கிராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அதோட லைஃப் இருக்குது. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா செல்ஃப் மோட்டர் வந்து இப்போ சில பேர் வந்து பேட்டரி வீக்கான பேட்டரி வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு கிராங்க்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா லைஃப் வரும். இது பேட்டரி வீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட 2 செல்ஃப் ஆகும்போது செல்ஃப் மோட்டரோட தேய்மானம் அதிகமாகும், வீக் ஆகும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை சீக்கிரமாக செல்ஃப் மோட்டருக்கும் வந்துடும். பேட்டரியும் வீக் ஆகிடுச்சுன்னா மோட்டரும் வீக் ஆகிடும். ஓகே ஓகே. அதே நெக்ஸ்ட்டு நீங்கள் டீசல் இல்லாமல் ஓட்டுறீங்க, அப்போது இன்ஜின் லேட் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இந்த காரில் வந்து நம்ம கிராங்க் பண்ணுறோம், கீ போடுறோம். அப்படி கீ போடும்போது ஆல்ரெடி ஆன் ஆகிருக்கிற இன்ஜினை வந்து மறுபடியும் நம்ம கீ போட்டோம்னா இந்த செல்ஃப் மோட்டருக்கு எதாவது பிரச்சனை வருமா? செல்ஃப் மோட்டரில் நீங்கள் இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் கீ போடுறீங்கன்னா இப்போ இதில் சுற்றிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பிளேவில் ரிங்கு. இந்த பெண்டாக்ஸில் முன்னாடி போகும்போது இதுவும் சுற்றும் அதுவும் சுற்றும் போது மேலே அந்த மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகும்போது இது அந்த பிளேவில் ரிங் கூட இடிச்சிட்டு கிறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு வந்துடும். அதனால் மேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மீறி ட்ரை பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீரை உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கு மேலே வர ஒரு ஹவுசிங் வரும், அந்த ஹவுசிங் கட் ஆகிடும். ஓகே சார், இப்போது இந்த இஷ்யூ வந்து இப்போ இருக்கிற கார்லையும் இருக்கா, இல்லை பழைய காரில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா? இப்போ இருக்க காரில் இல்லை சார். இப்போ புஷ் ஸ்டார்ட் பட்டனில் அந்த வாய்ப்பு இல்லவே கிடையாது. இதே ஓல்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராங்க் பண்ணும்போது அது கிராங்க் ஆகும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆனாலும் கிராங்க் ஆகும். இப்போ இருக்க கீ ஸ்டார்ட் பட்டன்லும் சில வண்டியில் இல்லை. அது ஓல்டு வண்டி இந்த ஒரு
2014க்கு மேலே உள்ள வண்டிங்களாம் இருக்குது. ஓகே ஓகே சார். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு டெமோ எங்களுக்கு காமிக்க முடியுமா? கண்டிப்பாக. போன விஷயத்தில் சொல்லியிருந்தது பார்த்து இந்த பெண்டாக்சல் பற்றியும் இந்த சால்னாய்டை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுன்றது இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இது பெண்டாக்சல் வந்து இன்ஜினோட ஸ்டார்ட் பண்ணுற கியர் பல்லு, இது சால்னாய்டு, இது ஃபீல்டு காயில், இதுக்குள்ளே கார்பன் ப்ரஷ் வரும். இது எல்லாமே இப்போ என்ன ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதுதான் உங்கள் கீ, காரோட கீ தான் சார். இப்போது இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செல்ஃப் மோட்டர் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பெண்டாக்சல் இப்போ வெளியே வருது. அப்போ வந்து ப்ளேவில் ரிங்கை போய் சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த ப்ளேவில் ரிங்க்கும் செல்ஃப் மோட்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும். அப்போ நான் சாவி போடும்போது அதை சுற்றிக்கிட்டே அந்த ப்ளேவில் ரிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டனாக செல்ஃப் மோட்ரு உள்ளுக்குள்ளே கியர் போயிடும். ஓகே. இப்போ நான் ரொம்ப நேரம் கீ அப்படி போட்டே வச்சுருக்கேன்னா இங்கே என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் இப்போ இதுதான் சாவி, நான் இப்படி போட்டு எடுத்தேன்னா இது ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஜினு. இதை நான் கடைசி இப்படி திருப்பிட்டே இருக்கேன் அப்படின்னா செல்ஃப் மோட்டரும் வீக்காகவும் ப்ளேவில் ரிங்கும் அடிபடும் சார். அதனால் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஜினு. இதனால் என்னென்னா செல்ஃப் மோட்டரு கீரும் அடிப்படும், ப்ளேவில் ரிங்கும் அடிப்படும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது மறுபடியும் நீங்கள் இங்கே கீ போட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்? மறுபடியும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கும்போது நீங்கள் கீ போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ளேவில் ரிங்கு அந்த பெண்டாக்ஸில் வந்து ப்ளேவில் ரிங்கை ஏறாது. அதாவது ஒரு பொருள் செஞ்சுக்கும்போது மேட்ச் ஆகாது. அது இடிச்சிட்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடும். அதில் நம்ம உஷாராகி நம்ம சார், இப்போது இந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இப்போ நான் ஒரு ஸ்விஃப்ட் மோட்டரோட ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் சார். இப்போ இது வந்து ஸ்விஃப்ட் மோட்டரோட ஆரம்பிச்சர், செல்ஃப் மோட்டரோட ஆரம்பிச்சர். இதில் வந்து 3 கம்பெனி வரும் சார். வேல்யூ கம்பெனி வரும், பாஷ் வரும், டிவிஎஸ் வரும். அது ஒரு கார் என்ன கம்பெனி வரும் நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு வேல்யூ மோட்டர், இது வந்து ஆர்மிச்சர், இது வந்து கார்பன் ப்ரஷ்ஷு. இது ரெண்டும் இப்படி ஜாயிண்ட் ஆனால் தான் இந்த மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இது போயிடுச்சு, இது நல்லா இருக்குது அப்படின்னா இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்சு வரும். இப்போ இது போயிடுச்சுன்னா 1600 அந்த ரேஞ்சு வரும். இதோட அதிகபட்சம் ரெண்டும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி போகணுன்னா அந்த காஸ்ட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற கியர், இது பேர் பெண்டாக்சல் சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா ஒரு பக்கம் சுற்றும், இன்னொரு பக்கம் சுற்றாது. இது என்னென்னா நம்ம சைக்கிளில் மிதிக்கும் போது பின்னாடி பிரிவில் இருக்கும், அதே கான்செப்ட் தான் இது. ஒரு பக்கம் சுற்றும், ஒரு பக்கம் சுற்றாது. அது சில்பாயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அதே ஃபீல் தான் இதுலேயும் இருக்கும். இதுக்கு பேர் பெண்டாக்சல். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதே ரேஞ்சு 1200 அந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் மீறி சால்னாய்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சால்னாய்டு தான் அந்த பெண்டாக்சலை வெளியே தள்ள போகிறது. இதுக்குள்ளே ஒரு பிஸ்டன் வரும். இந்த சால்னாய்டோட வேலை என்னென்னா அந்த பிஸ்டனை வெளியே தள்ளணும், அப்போ பெண்டாக்சல் வெளியே வரும். அப்போது இது வேலை செய்யலை அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 1600க்குள்ளே வரும். இது வந்து தனித்தனியாக நம்ம வாங்கினோம்னா காஸ்ட் அதிகமாக வரும். மோட்டரே வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மியாக வரும். மோட்டரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7000 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஸ்டார்டர் மோட்டர் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமரோட இடத்துக்கு போய் அந்த மோட்டரை கழட்டிட்டு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை அவங்களே தான் வண்டி இங்கே கொண்டு வரணுமா? அது எப்படி? அது இப்போ அவங்க ஒரு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவோம். போயிட்டு அது இஷ்யூ ஒயரிங்கா, பேட்டரியா, செல்ஃப் மோட்டரான்னு பார்ப்போம். அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்க தான் பார்ப்போம். இங்கே எடுத்து வர்றது அப்படின்னா செல்ஃப் மோட்டருக்காக மட்டும்தான் எடுத்து வருவோம். இல்லை ஒயர் பஞ்ச் ரொம்ப எலி கடிச்சு ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அங்கே வச்சு பண்ண முடியாது. ஒரு சிம்பிளான ஃபால்ட்டாக தான் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம வண்டி டோ பண்ணியோ அந்த மாதிரி தான் எடுத்து வரோம். ஓகே ஓகே சார், ரொம்ப அழகாக இந்த ஸ்டார்டர் மோட்டரை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.